திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் 4ஆம் திருமறை. பண் காந்தார பஞ்சமம். பதிகம் 11. பாடல் 6. தலம் புதுத்தலம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாடோறும் நலுகு வானலன். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் காலால் நலமிலன் நாடோறும் நல்கு வானலன். குளமிலராகிலும் குளத்து கேற்பதோர் குளமிலராகிலும் குளத்து கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. குளமிலராகிலும் குளத்து கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடோறும் நல்குவானலன். குளமிலராகிலும் குளத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. 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 திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 6ஆம் பாடல் என்ன சொல்றார் அப்பர் சுவாமிகள்னா, அனைவருக்கும் ஒரே தன்மையாக காணப்படும் சிவபெருமான் தன்னை சார்ந்த அடியவர்களுக்கு எப்போதும் நன்மை செய்பவன். அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இங்கே உலகத்தில் இருக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரே எம்பெருமான் சிவபெருமான் ஆவார். சிவபிரான் தன்னை சார்ந்தவருக்கு நன்மை அளிக்காதவன் நம் குலத்தில் பிறந்தாரும் சிவபெருமானின் நாமத்தை ஓதினால் அவர்களுக்கும் நற்குலத்தை அடையும் நன்மைகளை அளிப்பவன் சிவபெருமான். அதாவது சிவபெருமான் நாமத்தை சொல்லாம சாராதவர்கள் எவ்வாறாக இருந்தாலும் இந்த சிவாய நம என்ற நாமத்தை சொன்னால் நம் குலத்திற்கு நற்குலத்திற்கு பிறந்தவராக இருந்தாலும் எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாமத்தை ஓதினால் அந்த குலத்தில் நல்ல குலத்தில் பிறந்தவர்களாக அடையும் தன்மையை அளிப்பவன் எம்பெருமான்கிறத மாதிரி இந்த பாடலை சொல்லி அப்பர் சுவாமிகள் முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.